Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்க மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், ரொம்ப பேருக்கு டவுட் இருக்குது. இந்த டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அதோட பிஏஏ கிளைம், அதாவது பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட், அந்த இன்சூரன்ஸ் காப்பி எங்கே கிடைக்கும், என்ன கம்பெனியில் போட்டிருக்காங்க, அதை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிறக்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அப்படிங்கிறது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கக்கூடியது. இப்போ நம்ம ஆர்மியில் சர்வீஸ் பண்ணும்போது சர்வீஸ் பர்சனுக்கு டிஎஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எஸ்பிஐயில். அது வந்து சர்வீஸ் டிஎஸ்பி. நீங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை டிஎஸ்பி பென்ஷன் கோல்டாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம். ஆனாலும் நிறைய முன்னாள் இராணுவ வீரர்கள் மாற்றாமையே வச்சுருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் அவங்க எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகும் போது தான் அவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இப்போ அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட் இந்த வீடியோஸில் நான் போடுறேன். நீங்களும் அதை பார்ப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. டிஎஸ்பி அக்கௌண்ட் ரெண்டு வகைப்படும். ஒன்று சர்விங் டிஎஸ்பி, இன்னொன்று பென்ஷன் வந்ததுக்கப்புறம் டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அப்படிங்கிறது இருக்குது. இது போக வீர்நாரிஸ், அதாவது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டாங்க. அவங்களுக்கு டிஎஸ்பி பென்ஷன் அக்கௌண்ட் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்குள்ள அக்கௌண்ட் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நான் புதுசாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப பேருக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு, ஆக்சிடென்டல் டெத்து, அதாவது பிஏஏ அப்படின்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். விபத்தினால் மரணம் ஏற்பட்டாலோ, விபத்துங்கிறது வெறும் ஆக்சிடென்டல் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இல்லை தண்ணி ஏதாவது வாட்டரில் ஏதாவது அவங்க விழுந்து தவறி விழுந்து பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு துர்கட்னா அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் டெத் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வழிமுறையில் அவர் வந்து இறந்துருந்தார் அப்படின்னா அது எல்லாமே விபத்தாக தான் கருதப்படும். ஆக்சிடென்டல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு வந்து வாகன விபத்து மட்டும்தான் எல்லாருக்கும் தோணும். அதை முதல்ல மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முன்னாள் இராணுவ வீரர் இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட அந்த ப்ராப்பரான அந்த எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கணும். அவங்களோட டெத்து கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கணும். ஆல்கஹாலிக் பயன்படுத்திருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்க மாதிரி. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட இன்சூரன்ஸ், லைசன்ஸ், வண்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ட்ரிங்கிங் பண்ணியிருக்கக்கூடாது, அதாவது சரக்கு அடிச்சிருக்கக்கூடாது, ஹெல்மெட் போட்டிருக்கணும். இந்த மாதிரி நிறையா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுபடி கரெக்டாக இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 90 நாளைக்குள்ளே அவங்களோட ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியிருக்கணும். இப்போ நம்ம ரொம்ப பேர் வந்து இந்த ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி வந்ததுலேருந்து ஏடிஎம் கார்டோட பயன்பாடு ரொம்ப குறைச்சிக்கிட்டோம். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி, அதாவது டிஎஸ்பி அக்கௌண்ட், பென்ஷன் அக்கௌண்ட்டை எதில் உங்களுக்கு பென்ஷன் வருதோ கோல்டாக மாற்றி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு தடவையாவது பயன்படுத்தியிருக்கணும். ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் ஸ்வைப் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பணம் எடுத்திருந்தாலும் சரி, ஏடிஎம் கார்டு பயன்பாடு நடந்திருக்கணும். அடுத்து வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து சர்வீஸில் இருக்கும்போது நீங்கள் சர்விங் டிஎஸ்பியாக வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அதே அக்கௌண்ட்லேயே நீங்கள் பென்ஷன் வாங்குறதால சர்வீஸில் வரக்கூடிய சம்பளம் வந்து அதிகம், பென்ஷன் வரும்போது அதோட சம்பளம் குறைவாயிரும். அதனால் அந்த கேட்டகரியில் மாறிடும், அந்த ப்ராடக்ட் கோடே மாறிடும். இப்போ நான் ப்ராடக்ட் கோடு கூட போடுறேன், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பென்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பென்ஷன் டிஎஸ்பி கோல்டாக வச்சுருந்தாலும் சரி, டைமண்டாக வச்சுருந்தாலும் சரி, அஸ் பர் நாலேஜ். ஆனால் டிஎஸ்பி பென்ஷனுங்கிற வார்த்தை உங்கள் பாஸ்புக்லேயே மென்ஷன் ஆகிருக்கணும். சரியா சார்? அதுக்கடுத்து யாராவது ஒருத்தர் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் பிரான்ச், அதாவது ஹோம் பிரான்ச்சில் போய் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லணும். அதாவது அந்த இன்சூரன்ஸ் கிளைமிங் அப்ளிகேஷன் இருக்குது, அது ரொம்ப பேங்க் மேனேஜருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மொத்த சர்வீஸ்லையும் இந்த மாதிரி கேஸ் 1 அல்லது 2 3 நாள் தான் பார்த்துருப்பாங்க. அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். இதுக்கான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்குது. அந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட போய் இந்த மாதிரி இவர் வந்து டிஎஸ்பி பென்ஷன் கோல்டு அக்கௌண்ட்டில் இவருக்கு வந்து கிளைம் பண்ணணும் சார்னு சொன்னாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம் அவங்க கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை நிறச்சி நீங்கள் சம்மந்தப்பட்ட மும்பையில் இருக்கிற அந்த ஒரு அலுவலகத்துக்கு அனுப்பணும். இப்போ எஸ்பிஐயை பொறுத்தளவு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட அட்ரஸ், இது எங்கே அனுப்பணும், அவங்களோட இமெயில் ஐடி, கஸ்டமர் கேர் நம்பர், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க அதுக்குள்ளே போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எஸ்பிஐயோட இன்சூரன்ஸ் ஃபார்ம். இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இறந்ததால் அவங்களுக்கு இதை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டது. அதுக்கான மாடல் ஃபார்ம் மட்டும்தான். இதில் நிறையா விஷயங்கள் நான் வந்து ஹைட் பண்ணியிருப்பேன், பர்சனல் டீட்டெயில் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி. உங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ், இமெயில் ஐடி, இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்கிற விஷயமே ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க டேரெக்டாக நம்ம போய் சொன்னோன்னே பேங்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் அந்த பாலிசி பீரியடு, இந்த அட்ரஸ், எந்த அட்ரஸ்ஸு, ஃபேக்ஸ் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஃபார்ம்ஸ் நம்ம நிறச்சி கொடுக்கணும். ஏன்னா கொடுக்க போகிறது இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பணம் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப அதை வந்து தீவிரமாக டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. அதனால் அதுக்கான டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். நம்மளோட நோக்கம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அவங்களுக்கு லைட்டாக அதை பார்வைக்கு வந்து கொண்டு வந்து வைக்கிறது மட்டும்தான். குறிப்பாக இதில் எஃப்ஐஆர் காப்பி, போஸ்ட்மார்ட்டம், நான் சொன்ன ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எம்ஐ ரிப்போர்ட்டு, அதுக்கடுத்து டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் டிஎஸ்பிங்கிற மென்ஷன் ஆகிருக்கணும். டெத் ரிப்போர்ட்டில் நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஏடிஎம் கார்டு பயன்படுத்தியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது எல்லா காப்பியும் நீங்கள் வந்து அட்ரஸ்டட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்புவீங்களா, வித் அட்ரஸ்டடோடு அனுப்பணும். அதுக்கடுத்து வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். கிளைம் நீங்கள் டெத் ஆனதில் இருந்து வித்தின் 1 மந்தில் இது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதிகபட்சமாகவே 60 நாள் தான். 60 நாளைக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகணும். இது நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அது ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளைம் ப்ராசஸ் ஆகும். ரொம்ப பேர் இதை டாக்குமெண்டேஷன் கஷ்டமாக இருக்கிறதாலையும் நிறைய விஷயங்கள் தெரியாததாலையும் அவங்க வந்து இதை கிளைம் பண்ணாமல் விட்டுடுறாங்க. அதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ்க்கு தான் என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு மட்டும்தான் இது நம்ம நோக்கம். வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. நார்மலாக சிம்பிளாக இருக்க பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான். அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் சரியாக செய்யும்போது உங்களுக்கு 100% இந்த கிளைம் கிடைக்கும். நம்மளோட நோக்கம் வந்து அவேர்னஸ்க்கு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மும்பையில் இருக்கிற அந்த ஆஃபீஸோட எப்படி அந்த கிளர்க்கு இன்சார்ஜ் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையாக செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம நண்பர் போயிருந்தாங்க. அவங்க போய் நேரடியாக ஒரு பிரச்சனையை சொல்லும் போகும்போது அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவங்க இன் டீட்டெயிலாக செக் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப பேர் நேரடியாக போய் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் அனுப்புகிற டாக்குமெண்ட் அவ்வளவு கிளாரிட்டியாகவும் கிளியரன்ஸாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளைம் வேகமாக ப்ராசஸ் ஆகும். இல்லைனா அவங்க அப்சர்வேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன் நீங்கள் கிளியர் பண்ண முடியலன்னா உங்கள் கிளைம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த முக்கிய நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டு நம்ம வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். விழிப்புணர்வு மட்டும்தான் இந்த மாதிரி எஸ்பிஐயில் இருக்க பிஇஐ கிளைம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க வந்து நோக்கமாக இருக்கும். அதனால் அதில் இருக்க சின்ன சின்ன தப்புகளையும் சின்ன சின்ன கிளாரிட்டியும் அவங்க வந்து பெருசாக்கி அதை வந்து உங்கள் கிளைம் கேன்சல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை தான் அவங்க பயன்படுத்த பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் கரெக்டான டாக்குமெண்டேஷன் வச்சு நீங்கள் அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிளைம் கிடைக்கும். இதான் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கிய நோக்கம். வேறு எதுவும் கிடையாது. வேறு எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட நோக்கம் ஒன்லி ஃபார் அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும்தான். தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. தெரியாமல் நம்ம சேனல் நம்பி இருக்கிறவங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்ம மெம்பர்ஷிப் எடுத்துகிறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ். இது உங்களுக்கு பயன்படாட்டினாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் நெருங்கின நண்பர்களுக்கு யாருக்காவது கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ வாழ்க்கையில் தேவைப்படும். அவங்க அதாவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரணும். அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கித்தரதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும். அதான் நம்ம யூடியூப் சேனலோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய இஎஸ்எம் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.